என் அன்பு குழந்தையே, என் மீது முழு நம்பிக்கை வைத்து சந்தேகமின்றி இதை கேள். உன்னை நோக்கி வரும் அனைத்தும் என்னுடைய கைகளிலிருந்துதான் வருகின்றது. அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கத்தை பொறுத்து உன்னுடைய வாழ்க்கை எனும் புத்தகம் எப்படி இருக்கும் என்று தீர்மானிக்கப்படுகின்றது. அந்த புத்தகம் குறிக்கும் முக்கியமான காலம் நிகழ்காலம். அதை சரியாக எழுத உனக்கு எழுதுகோலாய் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். உன்னுடைய இறந்த காலத்தில் 1000 விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் நடந்திருக்கும். அது உன் தவறில்லை. உனக்காக என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைத்தான் நீ அனுபவிக்கின்றாய். அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது. அதை நினைத்து தேவையில்லாத ஞாபகத்தில் உன்னுடைய வாழ்க்கையை பயணிக்காதே. எதிர்காலத்தையும் நீ தீர்மானிக்க முடியாது. நிகழ்கால புத்தகத்தை நான் உனக்கு எழுதுகிறேன். நீ பயப்படாதே. உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கின்றது. அதை ஒருநிலைப்படுத்து. மலர்கள் அழகாக இருக்கும், ஆனால் சிலவற்றில் முள் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். அழகான வாழ்க்கை. அதை நீ பார்த்து நட, பார்த்து நோக்கிடு. உன்னுடைய அப்பா நான் மரமான என்னுடைய பிள்ளையை பிடித்து மண்ணாக தாங்குவேன். உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வைப்பேன். உன்னுடைய மனதில் நீயே ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே. உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் இருக்கையில் நீ எதற்காகவும் பயப்படாதே. உன்னை ஒருபோதும் கவலைப்பட விடமாட்டேன். யார் என்ன வேண்டுமானாலும் உனக்கு எதிராக சொல்லட்டும், செயல்படட்டும். எனக்கு என்னுடைய அப்பா இருக்கிறார். அவர் என்னை கைவிட மாட்டார். எல்லாம் என்னுடைய அப்பாவிற்கு தெரியும் என்று உன்னுடைய மனதிற்கு நீ தைரியம் சொல். என் மீது அலாதி பிரியமும் அளவு கடந்த நம்பிக்கையும் வைத்திருக்கும் உன்னை நான் என்றுமே கைவிட மாட்டேன். பிள்ளையே, உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதனை எதிர்கொள்ள உன்னுடைய அப்பா இருக்கின்றார் என்று நீ ஒரு முறை நினைத்தாலே உன்னுடைய பிரச்சனைகள் உடனே முடிந்துவிடும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை விட்டு விலகி போகும்படி நான் உன்னை செய்யவும் மாட்டேன். உன்னுடைய அம்மாவாக அப்பாவாக என்னுடைய பிள்ளைக்கு நான் எப்போதுமே துணையாக நிற்பேன். நான் என்றுமே உன்னுடன் தான் இருக்கின்றேன். நீ கவலைப்படாமல் இரு என் குழந்தையே. உனக்கு எதிராக நடக்கும் அத்தனை சூழ்ச்சிகளையும் நான் முறியடித்து உன்னை வெற்றி பாதையில் நான் பயணிக்கச் செய்வேன். என் மீது நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். குழந்தையே, நீண்ட காலமாகவே என்னிடத்தில் ஒரு காரியத்தை முடித்துத் தர சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா? எல்லாம் முடிந்துவிடும் என்கின்ற காலம் வந்த போதிலும் தடைப்பட்டு தள்ளிக்கொண்டே போகிறதல்லவா? எப்போதுதான் முடியும் என்று உன்னுடைய வாழ்க்கையில் இழுப்பறியாக இருந்த காரியம் இப்போது நடந்து முடிய போகின்றது. உன் விதி பலம் வாய்ந்தது. உன் வேலை முடியும் தருணம் வந்து விட்டது. உற்சாகமாக உன்னுடைய வேலையை, கடமையை முறையாக செய்து வந்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவாய். பக்தியுடனும் பொறுமையுடனும் என்னை தியானித்துக் கொண்டு உன்னுடைய வேலைகளை நீ செய்து வா. என் ஆசியால் நடைபெறாத காரியம் என்பது எதுவுமில்லை. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய பழைய உறவினர்களையோ அல்லது நண்பர்களையோ நீ சந்திக்க உள்ளாய். உன் நண்பரின் சந்திப்பு உன்னுடைய வேலை எளிதாக முடிய உதவும். கூடிய விரைவில் அதன் பலன் உனக்கு தெரிய வரும். உன்னுடைய துன்பங்கள் தானாகவே விலகும். கவலைக்கோ அச்சத்திற்கோ இடமே வேண்டாம். எனது ஆசியால் உன்னுடைய வேலைகள் முடிய போகின்றது. கூடிய விரைவிலேயே உனக்கு நன்றாக தெரிந்த ஒரு நபரின் மூலமாகவே உன்னுடைய வேலைகள் முடிய போகின்றது. அந்த நபரை நீ விரைவில் சந்திப்பதற்காகவும் உன்னுடைய வேலைகள் விரைவில் முடிவதற்காகவும் நீ என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா?
உனக்கான வாய்ப்பு வரும் வரை உன்னுடைய மனதை நீ தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். தூய மனநிலையோடு நீ இருந்தாக வேண்டும். தூய மனநிலை தான் கலைப்பற்ற மனநிலையை கொண்டு வருகின்றது. என்ன அப்பா, நான் எப்போதும் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைப்பதில்லையே, எல்லோருக்கும் நன்மையை தானே நினைத்துக் கொண்டிருக்கிறேன், தூய மனதோடு தானே இருக்கின்றேன் என்று கேட்கின்றாய். என் தங்கமே, நல்ல மனதோடு இருப்பது என்பதும் தூய மனநிலையோடு இருப்பது என்பதும் வேறு வேறு. தூய மனநிலை என்றால் சூழ்நிலை எவ்வாறாக இருந்தாலும் கூட நாம் ஆக்கப்பூர்வமாக இருப்பதாகும். மனம் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்கும் போது மனதில் ஆற்றல் அதிகரிக்கின்றது. அதனால் உடலும் சக்தியுடன் இயங்குகின்றது. உடல் சோர்ந்து போனாலுமே கூட மனதின் சக்தியானது உடலுக்கு சக்தி கொடுக்க முடியும். இதற்கு மாறாக எதிர்மறையான எண்ணங்கள் உன்னுள் இருக்கும் போது ஆற்றலையும் உற்சாகத்தையும் உன்னிடமிருந்து வடிகட்டி விடுகின்றது. அதனால் தூய மனதோடும் நம்பிக்கையோடும் இரு. நிச்சயமாக நான் உனக்கு நல்லது செய்வேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். உன் அப்பாவான சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இப்பொழுது உனக்கு சந்தோஷமா? இதற்காகத்தானே கண்ணீரோடு இத்தனை காலம் ஏங்கிக் கொண்டிருந்தாய்? இப்பொழுதுதான் உன் அப்பா உன்னை பார்க்க வந்து விட்டேனே. இப்பொழுதாவது உன்னுடைய கண்ணீரை துடைத்து உன் முகத்தில் சிரிப்பை காண முடியுமா? என் செல்லமே, எதற்காகவும் நீ அழுது கொண்டிருப்பதை விடு. நீ என் பிள்ளை அல்லவா? நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியோடுதான் இருக்க வேண்டும். எப்பொழுதும் சிக்கல்களும் கவலைகளும் தானே சந்தித்து வருகிறேன். பின் எப்படி நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று தானே என்னை கேட்கிறாய்? என் பிள்ளையே, சந்தோஷம், கவலை, துக்கம், மகிழ்ச்சி, இன்பம், துன்பம் என அனைத்தும் மாறி மாறிதான் வரும். அதற்காக என் நேரமும் அழுது கொண்டிருந்தால் உன்னுடைய கவலைகளும் சிக்கல்களும் அழுகையும் தீரும் என்று எந்த உத்தரவாதமும் கிடையாது. உன் அப்பா சொல்வதை கேள். கவலை வந்த வழி தெரியாமல் போய்விடும். அதனால் அனைத்து கவலைகளையும் மறந்துவிட்டு உன் அப்பா என் மீது முழு நம்பிக்கை வைத்து என் நாமத்தை உச்சரி. பழையவை அனைத்தும் உன் கண்முன் மீண்டும் தோன்றாது. என் தங்கமே, மகிழ்ச்சியோடு இரு. எல்லாவற்றையும் உன் அப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் தடைகள் அனைத்தையும் அகற்றி விடுவேன். நீ எந்த கவலையும் இல்லாமல் மகிழ்ச்சியாய் இரு. என் தங்கமே, எப்பொழுதும் எல்லா நாட்களும் நீ கஷ்டங்களையும் துன்பங்களையும் மட்டுமே அனுபவிக்க மாட்டாய். அதை முதலில் உணரு. ஒரு நாள் நிச்சயமாக மாறும். இரவொன்று வந்தால் பகலொன்று மீண்டும் வந்தே தீரும். துன்பம் வந்தால் மட்டுமே இன்பம் வரும்போது அதை உணர முடியும். எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ நம்பிக்கையோடு முயற்சி செய். உன் அப்பா நான் இருக்கிறேன். நான் உன் பக்கத்திலே எப்பொழுதும் இருப்பேன். என் தங்கமே,